ஸோ அந்த பிள்ளை அசெம்பிளி டைம்ல கூட அந்த மரத்த சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் டீச்சர் பார்த்துட்டு, "நீ ஏன் இங்க சுத்திக்கிட்டு இருக்க? அசெம்பிளிக்கு போன்னு" சொல்லி விரட்டி விட்டாங்க. அப்ப அந்த பிள்ளை அங்க போய் அசெம்பிளில இருந்துட்டு, கிளாஸ் ரூம் போகாம திருப்பியும் அந்த மரத்தையே போய் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. இது எந்த அளவுக்குன்னா, இப்ப கிளாஸ் ரூம்ல டீச்சர் இல்ல, ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு இன்னொரு டீச்சர் வரதுக்குள்ளார அந்த கேப் இருக்கும்ல, அந்த கேப்ல கூட அந்த பிள்ளை போயிட்டு அந்த மரத்தையே சுத்தி சுத்தி வருமாம். அப்ப அந்த பிள்ளைங்கலாம் பார்த்துட்டு, "இந்த பிள்ளை ஏன் அந்த மரத்தையே சுத்தி சுத்தி வருது? ஏன் இது இந்த மாரி பண்ணுதுன்னு?" சொல்லிட்டு அந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட் ஒரு பிள்ளை என்ன பண்ணிருச்சு, அவங்க அந்த பிள்ளையோட அம்மா, அப்பா ஏத்த வந்தப்போ, அந்த அம்மா கிட்ட போய் சொல்லிருச்சு. "ஒருவேள விளையாட்டுக்கு செஞ்சிருக்கோம். சரி பரவால்ல நான் கண்டிச்சு வைக்கிறேன்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா வந்து அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காங்க. "நீ ஏன் இப்படி அந்த மரத்த சுத்தி சுத்தி வரேன்னு?" சொல்லி கேட்கவும், அந்த பிள்ளை சொல்லிருக்கு, "எந்த மரம்? நான் சுத்தலையே." அந்த பிள்ளை சும்மா சொல்லியிருக்கும்மா, "நான் அந்த மாரி சுத்தவே இல்லன்னு" சொல்லி, இந்த பிள்ளை அடிச்சு சாதிச்சிருக்கு. அது அந்த மாரி செய்யவே இல்லன்னு. அந்த அம்மா பார்க்கிறப்போ, அந்த பிள்ளை உண்மை பேசுற மாரி தான் இருந்திருக்கு. ஏன்னா, அந்த பிள்ளை அவ்ளோ உறுதியா சொல்லுது, அது அது மாரி செய்யலன்ட்டுன்னு. ஏன்னா, நார்மலா அந்த பிள்ளை வீட்ல யாருக்கிட்டயுமே பொய் சொல்லாது. அப்புறம் சரின்னு முடிஞ்சுச்சு. மறுநாள் ஸ்கூலுக்கு போனோனே, அந்த பிள்ளை சுத்தி சுத்தி வந்திருக்கு. அப்ப அந்த டீச்சர மருந்து போட்டு விட்டாங்கல்ல, அந்த டீச்சரும் பார்த்துட்டு, இந்த பிள்ளை ஏன் இந்த மாரி செய்யுது? அவங்க வந்து வீடியோ எடுத்தாங்க. அந்த பிள்ளை அந்த மாரி சுத்தி வர்றத வீடியோ எடுத்து, அந்த பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வரப்போ கூப்ட்டு, இது இந்த மாரி பண்ணுது. இது ஒரு 1 வாரமா நடக்குது. ஏன் இந்த மாரி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? பிஹேவியர் ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருக்கா? ஏன்க்கா இந்த மாரி நடக்குதுன்னு சொல்லி கேட்கவும், அப்பதான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஓ! அப்ப அந்த பிள்ளை சொன்னது உண்மைதான். அது ஏன் அந்த மாரி மரத்த சுத்தி வருதுன்னு. அப்ப இந்த அம்மா கேட்டுருக்காங்க. 1 வாரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா அதுக்கு ஸ்கூல்ல? ஏன்னா, அது ஏன் அந்த மரத்தையே சுத்தி வருதுன்னு எனக்கு தெர்ல அப்டின்னா, அந்த பிள்ளையவே கூப்ட்டு வச்சு, "நீ ஏன் இந்த மாரி செய்றன்னு?" கேட்கவும், அந்த பிள்ளை அமைதியாவே இருந்திருக்கு. ஒண்ணுமே பேசல. அமைதி தான். அப்ப அந்த கூட்டாளி பிள்ளை இருக்குல்ல, போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னுச்சே. அந்த பிள்ளை வந்து சொல்லியிருக்கு, "இல்ல ஆன்ட்டி அன்னைக்கு வந்து நாங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப அது மரத்துலேருந்து என்னமோ புடிச்சு இழுத்துச்சு. இழுத்தோனே ஒரு ஆணி வந்துச்சு. அந்த ஆணி அதோட கைய கீறுனுச்சு. அதுக்கப்புறம் தான் அது இந்த மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு." அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொன்னோனே, அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ! மரத்துல என்னமோ கட்டு கட்டி வச்சிருந்திருக்காங்க. இது சீலாப்பா போய் அத டிஸ்டர்ப் பண்ணவும், காயம் பட்டு ரத்தம் வரவும் என்னமோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இந்த மாரி பூமோ கிட்ட தான் போயிருக்காங்க. என்னன்னாக்கா, முன்ன வந்து யாருக்கோ பேய் புடிச்சிருக்கு. அந்த ஆவிய வந்து அங்க தான் கட்டு கட்டி வச்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த பிள்ளை போய் அத கழட்டி விடவும், அந்த ஆவி வந்து விடுபட்டுருச்சு அந்த இடத்துலேருந்து. ஸோ இப்ப அந்த ஆவி வந்து இந்த பிள்ளைய அடுத்த பலியா ஆக்குறதுக்காக அந்த பிள்ளை உள்ள பூர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்ல வேளை நீங்க வெள்ளனையும் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு, அவரு என்னமோ மந்திரிச்சுலாம் குடுத்து, திருப்பி அதே மரத்துல போய் அவர் ஆணி அடிச்சிருக்காரு. இந்த பிள்ளையோட முடிய எடுத்து ஏன்னா இந்த பிள்ளை உடம்புல தானே அது பூர பாக்குது. முடிய எடுத்து அந்த மரத்திலேயே அவர் ஆணி அடிச்சுட்டாரு. ஆனா அவரு வந்து கொஞ்சம் உயரமா அடிச்சிருக்காரு. ஏன்னா பிரைமரி ஸ்கூல் பிள்ளைங்க. அதுங்களுக்கு இந்த மாரி விஷயம்லாம் தெரியாதனால, திடீர்னு